டெரஸ் நைட் வியூ இவ்வளோ அழகாக இருக்கும்னு தெரியாது. நான் போனப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருந்தது. ஸோ நைட் லைட்டிங்லாம் எதுவுமே இல்லை. ஆனால் இப்போ ஃபுல்லாக ஒர்க் முடிஞ்சு கம்ப்ளீட்டாக ஓப்பன் பண்ணிட்டாங்க. கிட்ஸ்லேருந்து அடல்ட் வரைக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ண ஒரு சூப்பர் ஸ்பாட். வீக்கெண்டுக்கு ஒரு பெஸ்ட் ஸ்பாட்டும் கூட. லொக்கேஷனை சேவ் பண்ணிக்கோங்க. கோவாவில் இந்த வீக்கெண்ட் எங்கே போகணும்னு யோசிங்கன்னா கண்டிப்பாக இந்த பிளேஸை விசிட் பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபேவரட் பிளேஸாகவே மாறிடும். விசிட் பண்ண பெஸ்ட் டைம் சன்செட்லேருந்து நைட்டு வரைக்குமே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். சீ வியூ, நிறைய சீட்டிங் ஏரியா இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட வாக்கிங் பண்ண ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்பாட் அண்ட் ஃபோட்டோஸ் எடுக்கவும் சூப்பரான பிளேஸ். பேஸ்கெட் பால் கோர்ட் இப்போ ஓப்பன் பண்ணிட்டாங்க. நைட் டைம்லுமே ஓப்பனில் தான் இருக்குது. நிறைய பேர் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டீம் கூட பேஸ்கெட் பால், வாலிபால், த்ரோ பால்னு விளையாடிட்டு இருந்தாங்க. நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட விளையாடனா சீக்கிரமாக போய் இடம் பிடிச்சிருங்க. ஏன்னா வீக்கெண்டில் ரஷ் அதிகமாகவே இருக்குது. கிட்ஸுக்காக தனியாக ஸ்கேட்டிங் அண்ட் சைக்கிளிங் ஏரியாவுமே இருக்குது. இதுக்கான எக்ஸாக்ட் லொகேஷன் அஸ்தான் வாக்ல காப்பர் சாந்தினி ரெஸ்டாரண்ட்லேருந்து ரைட் எடுங்க. லொகேஷன் வந்துடும். பார்க்கிங் ஏரியாவுமே நிறைய இருக்குது. சவுதி அரேபியா பற்றின அப்டேட் அண்ட் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க பேஜை ஃபாலோ பண்ணிடுங்க.